x equal to 7 cos t மற்றும் y equal to 2 sin t, t belongs to R என்ற வளைவரைக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாட்டை காண்க. செங்கோடும் தொடுகோடு சமன்பாட்டும் கண்டுபிடிக்கணும். xம் yம் கொடுத்துருக்காங்க. x வந்து 7 cos t, y வந்து 2 sin t கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடுவோம். x equal to 7 cos t, y equal to 2 sin t. இப்போ x பொறுத்து இதை வந்து டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றையும் dx by dt equal to 7 minus 7 sin t அப்படின்னு வரும். காசை பண்ணோம்னா சைனு மைனஸ் சைனு அதான் மைனஸ் 7 sin t. dy by dt இதை பண்ணோம்னா டியை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ணோம்னா 2 cos t. இப்போ dy by dt dy by dx எழுத போகிறோம். இதை வச்சுக்கிட்டு dy என்ன கண்டுபிடிச்சோம் 2 cos t, அதை எடுத்து எழுதிடுவோம். 2 cos t divided by 7 sin t minus 7 sin t 7 sin t. இது வந்து நம்ம வந்து mன்னு வச்சுக்கலாம். அந்த இதான் வந்து சாய்வு. இப்போ வந்து நம்ம வந்து தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். தொடுகோட்டின் சமன்பாடு தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு xy என்னன்னா கொடுத்துருக்கிறது xy 7 cos t கமா 2 sin t. இது வந்து நமக்கு வந்து xy. m வந்து மேலே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது, அதான் m. ஃபார்முலா வந்து y minus y1 equal to m x minus x1. ஓகேவா, இது x1 இது y1. ஓகே, அதை எடுத்து இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். இது வந்து m. ஓகே, இப்போ y அப்படியே இருக்கும். y1ங்கிறது 2 sin t, அதை எடுத்து எழுதிடுவோம். அடுத்து வந்து m ஓட வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து x மைனஸ் x1 ஓட வேல்யூ வந்து 2 sin t. ஓகேவா, அதை எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். இதை எடுத்து எழுதிட்டு x minus 7 cos t. ஓகேவா, இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 7 sin t y minus 2 sin t. இதை 7 உள்ளார பெருக்கணும்னா 14 வரும். 14 sin square tன்னு வந்துடும். ஓகேவா, அடுத்து 2 cos t வந்து x minus 7 cos t அதோட பெருக்க வேண்டியதான். அதோட பெருக்கணும்னா 2x cos t plus 14 cos t cos square t அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து இந்த 14 sin square t வந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டு 2x cos t வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அதை மாற்றி எழுதும்போது எப்படி எழுதலாம், இப்போ 2x cos tன்னு இருக்குல்ல, அதை எடுத்துடலாம். 2 cos t xன்னு எழுதலாம். அடுத்து 7 sin t y மீதி இருக்குது ப்ளஸ் 7 sin t y. இது ரெண்டையும் ஒரு பக்கத்து கொண்டு வந்தாச்சு xyயும். அடுத்து மீதி உள்ளது அப்படியே எடுத்துடுங்க. 14 sin square t plus 14 cos square t. இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 cos t x plus 7 sin t x 7 sin t y ஈக்குவல் டு இந்த 14 காமனாக எடுத்துருவோம். காமனாக எடுத்துருவோம். மீதி என்ன இருக்குது sin square t plus cos square t. ஓகே, இந்த sin square tயும் cos square tயோட வேல்யூ என்னன்னா ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போ 2 cos t x plus 7 sin t y ஈக்குவல் டு இதோட வேல்யூ 1ன்னு சொன்னால இங்கே வந்து 14. ஓகேவா, இதுதான் வந்து தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்து வந்து செங்கோட்டின் சமன்பாடு. செங்கோட்டின் சமன்பாடு இதோட ஃபார்முலா என்னன்னா, இங்கே வந்து எம்க்கு பதிலாக நம்ம வந்து -1/mன்னு போட போகிறோம். அதே மாதிரி எக்ஸ் வந்து என்னன்னா
7 cos t அடுத்து y வந்து 2 sin t ஓகேவா. இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து இதோட ஃபார்முலா என்னன்னா y minus y1 equal to minus 1 by m x minus x1. ஓகே, இங்க வந்து இது வந்து x1 இது y1 mங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சது. அதை அடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். y equal to y minus 2 sin t அப்படின்னு வரும். equal to minus 1 by 2 cos t divided by minus 7 sin t. xக்கு பதிலாக x அப்படியே இருக்கும். x1க்கு பதிலாக 7 cos t வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதை சப்ஸ்டிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ப்ராக்ஷனில் உள்ளதை வந்து நம்ம வந்து மேலே எடுத்து எழுத போகிறோம். y minus 2 sin t 7 sin t divided by 2 cos t 2 cos t x minus 7 cos t. ஓகே, இதை எழுதியாச்சு. இந்த மைனஸ் வந்து இதில் வந்து ரெண்டுத்துலையும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ப்ளஸ் தான் வரும். ஓகே, அப்போ இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கிராஸாக மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 2 cos t y minus 4 sin t cos t 4 sin t cos t equal to அடுத்து வந்து 7 sin t அதோட பெருக்கணும்னா 7 sin t x minus 49 cos t sin t. ஓகே, இதுதான் அப்படி இருக்கு. இப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த இதையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 49 வந்து இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த 2y டேர்மை வந்து அங்கிட்டு கொண்டு வந்தோம். எக்ஸு ஒய்யும் தனியாக கொண்டு போயிட்டு இதையும் தனியாக கொண்டு வந்துடும். மைனஸ் 4 sin t cos t ப்ளஸ் 49 cos t sin t ஈக்குவல் டு 7 sin t x plus 2 minus 2 cos t y. ஓகே, இதில் வந்து இது ரெண்டையும் இந்த ரெண்டு டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதில் இதை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 49ல் 4 போச்சுன்னா மீதி வந்து 45. நான் ரைட் சைடில் உள்ளதை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 7 sin t x மைனஸ் 2 cos t y ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 45 cos t sin t. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.